நாம இன்னைக்கு பார்க்க போற கிரைம் ஸ்டோரி பெங்களூர்ல நடந்தது. சாமி ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரியல் எஸ்டேட்ல ஆரம்பத்துல சில ஆயிரங்கள்ல ஆரம்பிச்ச பிசினஸ் வந்து இன்னைக்கு கோடிக்கணக்கில் அவர் கைமாத்துற அளவுல அவர் வளர்ந்து நிற்கிறார். அவருடைய வீடே மிகப்பெரிய பங்களான்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 15-20 கோடி ரூபாய்க்கு மேல ஒருத்தருக்கிற வீட்டில் தான் அவர் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு பிசினஸ் மேன் கூட நிறைய பேர் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆசைப்பட்டவர் மணின்னு ஒருத்தர். இந்த சாமிராஜ் கூட எப்படியாவது காக்கா பிடிச்சி நம்ம பிஸ்னஸில் டைப் பண்ணோம்னா நம்மளும் லட்சங்களில் கோடிகளில் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் ஆசைப்படுறாரு. அதனால சாமிராஜ் ரொம்ப க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவரோட சேர்ந்து அடிக்கடி சரக்கு அடிக்கிறது, வீட்டுக்கு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சாமிராஜும் இந்த மணி 2 பேரும் அவங்க வீட்டுக்கு சரக்கு அடிக்க போகிறாங்க. சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் மது அருந்திட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இந்த சைடிஷ்லாம் கொண்டாந்து வச்சது மணியோடைய ஒய்ஃபு. மணியோட ஒய்ஃபை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போதான் இந்த சாமிராஜுடைய மனதில் ஒரு வக்கரமான எண்ணம் ஒன்று உருவாகி இருக்குது. என்னன்னா, போதை ஏறின உடனே இந்த மணியை பார்த்து தனியாக கேட்டிருக்கான், உன்னுடைய மனைவி வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, அதனால நம்ம ஒரு டீல் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டீல் அப்படின்னு சொல்லி மணி கேட்கும் பொழுது சாமிராஜ் சொன்ன தகவல் தான் அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமா இந்தியா முழுவதும் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு விஷயம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். என்ன கேட்டிருக்காருன்னா, உன்னுடைய மனைவியை 2 மாதம் என் கூட அனுப்ப முடியுமா? என்னுடைய மனைவியை உனக்கு அதே மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த மணி வந்து அதிர்ச்சியோட உச்சத்தில் போயிருக்கான். அதுக்கப்புறம் மணி என்ன பண்ணா, அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக ஒரு கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலைக்கு என்ன காரணம், அதை யார் பண்ணா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மர்மமான விஷயங்கள். அதை ஒன்று நம்ம பார்க்கலாம். சரி, 2021 நவம்பர் 7 நைட்டு 1 மணிக்கு மதனே ஹனஹள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு BMW ஒரு பெண் வந்து இறங்குறாங்க. அந்த பெண்ணுக்கு 35 வயசு. அவங்க பேர் நேத்ரா. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போகும்பொழுது நைட்டில் ஒரு பொண்ணு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்னம்மா கம்ப்ளைண்ட் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல, நான் வந்து ஒரு கொலை பண்ணிட்டேன், நான் சரண்டர் ஆகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொன்ன உடனே அங்கே இருந்த போலீஸ் எல்லாம் பயங்கரமான ஷாக்கு. என்னம்மா ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது, என்னுடைய ஹஸ்பண்டை நான் வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அங்கே இருந்த BMW காரை வந்து அங்கே நிற்க வச்சுட்டு ஜீப்பில் அந்த பொண்ணை அழைச்சிட்டு ஒரு 3 போலீஸ் அங்கே போகிறாங்க. இந்த கேஸை எஃப்ஐஆர் பண்ணது BS மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர். அவருடைய தலைமையில் ஒரு 3 பேர் போலீஸ் அங்கே போகிறாங்க. அவங்க வீடு இருக்கிற இடம் எதுனா ஹரோக்கிய தனஹள்ளி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு ஏரியா, ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் மிகப்பெரிய பங்களா, ஒரு 15-20 கோடி ரூபாய்க்கு மேலே ஒருத்தருக்கிற ஒரு பங்களா. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த பெண் சொன்ன மாதிரியே அவங்க ஹஸ்பண்ட், அவர் பேர் சுவாமிராஜ், இவருக்கு 46 வயசு. அவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறார். அவர் இறந்து கிடக்கிற அந்த ரூமில் ஒரு இரும்பு ராடு கிடக்குது. அந்த இடத்த பார்த்தோன்னே போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பெண் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க. அங்கே இருக்கிற அந்த பாடியெல்லாம் கைப்பற்றி அட்டாப்சிக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஆயுதம், எந்த ஆயுதத்தால் அடித்து அந்த பொண்ணு வந்து கொன்னாங்களோ அந்த ஆயுதத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த பெண்ணை மறுபடியும் ஸ்டேஷன் அழைச்சி போயிட்டு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருங்க நீங்கள், எதுக்காக உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் இப்படி அடித்து கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பெண் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது இந்த சுவாமிராஜுக்கு இப்போ 46 வயசு. இவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பெண் பேர் சத்தியவதி. அதாவது அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அப்போது ரொம்ப ஏழ்மையில் இருந்தவர் அப்படி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு நுழைஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பீக் ஆகி லட்சங்களில் பார்த்தவர் இப்போ கோடிகளில் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய நண்பருடைய கல்யாணத்துக்கு போயிருக்கார். அந்த கல்யாணத்தில் அந்த கல்யாண பெண்ணுக்கு மேக்கப் போட வந்த ஒரு பெண், அவங்க பார்த்தா அந்த மணப்பெண்ணை விட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க, பியூட்டிஷியன். அந்த பெண்ணை பார்த்துட்டே இருந்தவர் அந்த கல்யாணத்தை முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியல அவர்னால. அந்த பெண்கிட்ட போயிட்டு அங்கங்கே கிடைக்கிற கேப்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நானே உங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த காரில் அந்த பெண்ணை அழைச்சிட்டு போகும்பொழுதே நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடும்போது அந்த பெண்ணுடைய நம்பரையும் வாங்கிட்டாரு. அந்த பெண் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நேத்ரா. அவங்களுக்கு அப்போ 25 வயசு. அப்போது மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு இவர் கால் பண்ணுறாரு. அந்த பெண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் இப்போ பழக்க ஆரம்பிக்குது. அந்த பெண்ணிட்ட என்ன சொல்கிறாரு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேத்ராவுக்கும் என்னென்னா ரொம்ப அழகாக இருக்காரு, 2 நல்ல பிஸ்னஸ்மேன், நல்ல கார் வச்சுருக்காரு,
இவரை நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் இப்போ லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேத்ராவுக்கு அது வரைக்கும் இவருக்கு கல்யாணம் ஆகின தகவலோ இவருக்கு குழந்தை இருக்கிற தகவலோ எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த பொண்ணை பொறுத்தளவில் அது காதல் தான். ஆனால் அவருக்கு ஒரு ஒய்ஃபை வந்து மறைச்சிட்டு குழந்தைங்களாம் மறைச்சதுனால அவர் வந்து ஒரு கள்ளக்காதல் தான். அவர் இந்த பொண்ணை வந்து அடையிற நோக்கத்தில் அவர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த பெண் கூட தனியாக போய் வெளில தங்குறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக இன்டிமேட் ஆகிட்டாங்க. இப்போ சுவாமிராஜுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பெண்ணு கூடயே நம்ம லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம், நம்ம ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவு பண்ண உடனே தன்னுடைய ஒய்ஃப் சத்யவதிட்ட போயிட்டு, நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு கூட தான் வாழலான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பத்தில் ஒய்ஃப் வந்து பயங்கரமாக அழுதுருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, பஞ்சாயத்தெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஆனால் சுவாமிராஜுக்கு நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உனக்கு என்ன வேணாலும் பணம் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இவர் இனிமேல் திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பணம் தேவையான ஜீவன அம்சம் மாதிரி பணம், 2 குழந்தைங்களுக்கு தேவையான எதிர்காலத்துக்கு தேவையான பணம் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. நீ கேடு கட்டு போ அப்படின்னு சொல்லி மாதிரி டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த தகவலை வந்து நேத்ரா கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டு அவர் நேத்ராவையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவங்க லைஃப் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்குது 2-3 இயர்ஸு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த மணிங்கிற ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் மாதிரி சின்ன லெவலில் வளர்ந்த ஒருத்தர் வந்து மீட் பண்ணுறாரு. அடிக்கடி இந்த சுவாமிராஜை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டவர்கிட்ட ஒரு நாள் சேர்ந்து 2 பேரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மணியோட ஒய்ஃபை பார்க்குறாரு. இந்த சாமிராஜ் தன்னோட ஒய்ஃபோட மணியோட ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு ஒரு படுது. தண்ணி அடிச்சிருந்த அதே போதையிலேயே நம்ம வந்து ஒய்ஃபை மாற்றிக்கலாமா, என்னோட ஒய்ஃபை 2 மாதம் நீ வச்சுக்க, உன்னோட ஒய்ஃபை நான் என்கிட்ட அனுப்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேசுகிறாரு. இது ஆரம்பத்தில் கேட்ட மணிக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா ஒருவேளை போதையில் பேசலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருக்காரு. ஆனால் காலையில் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணினவன் இந்த சாமிராஜ் வந்து கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமும் இதே விஷயத்த சொல்லியிருக்கான் மணிக்கிட்ட. இந்த மாதிரி ஒரு சூப்பர் டீல் இருக்குது, நம்ம ஒய்ஃபை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஒய்ஃபை மாற்றிக்கிற கான்செப்ட் இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு கேஸ். இதுக்கப்புறம் தான் கேரளாலாம் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ மணிக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில. ஏன்னா பணம் கொட்டி கிடக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் இவர்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ண முடியாதுனால நான் என் ஒய்ஃபுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கேட்டிருக்கான். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம், அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் இவர்கிட்ட இருந்த பணம்லாம் தெரிஞ்சிருக்கும், செட்டில் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. என்னோட ஒய்ஃப் ஓகே, உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவங்க ஓகேன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணியும் சொல்லியிருக்கான். உடனே சந்தோஷமாக வந்த சாமிராஜ் இந்த நேத்ராட்டை வந்து மெல்லமாக நைட்டில் இந்த டீலை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மணியோட ஒய்ஃபை நானும் நீ வந்து மணிக்கிட்டையும் போகிறதுக்கு நாங்கள் ஒரு டீல் பேசியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நேத்ராவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி காரி துப்பியிருக்காங்க இவர்கிட்ட. ஆரம்பத்தில் இவங்க சொன்ன விஷயத்த கொஞ்ச நாளில் அவங்க ஒத்துக்குவாங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி அப்போ சாமிராஜ் டெய்லியும் இதே விஷயத்த மறுபடியும் பேசிகிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் சாஃப்டாக பேசிட்டு இருந்தவன் இப்போ நாட்கள் போக போக டெய்லியும் மது இருந்துட்டு வந்து படிக்கிறது நேத்ராவை, கண்டிப்பாக நீ அங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணி அவன் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த சாமிராஜ். இவன் வந்து ஒத்துக்கவே இல்லை. நேராக இவர் போயிட்டு மணிக்கிட்ட பேசியிருக்காரு. என்னன்னா, என்னோட ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் உன் ஒய்ஃப் தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால உன் ஒய்ஃபை மட்டும் 2 மாதம் அனுப்பிச்சிட்டு அதுக்கு என்ன பணம் வேணாலும் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் சொன்ன உடனே மணி வந்து நோ உன் ஒய்ஃப் இங்கே வந்தால் தான் நான் என்னுடைய ஒய்ஃபை நான் அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி மணி சொல்லியிருக்காரு. இதனால உச்சபட்ச கோபமான இந்த சாமிராஜ் நேராக நேத்ராட்ட போயிட்டு அன்னைக்கு பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டு ஒரு சரக்கு போட்டு படுத்துட்டாரு. அடி வாங்கின நேத்ரா நைட்டு 1 மணி வரைக்கும் தூங்காமல் முடிச்சுட்டே இருந்திருக்காங்க. கோவத்தில் அங்கே இருந்த அயன் ராட் எடுத்து தூங்கிட்டு இருந்த சாமிராஜோடைய தலையில் அடிச்சிருக்காங்க. அப்படியே ரத்தம் கொப்பளிச்சிருக்கு. ரத்தம் கொப்பளிக்க பாவம் பார்க்காம அப்படியே அடித்து கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உயிர் போனதுக்கு அப்புறம் நேராக ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி என்னட்ட செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போயிட்டு பாடியை கைப்பற்றி இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கிராஸ் செக் பண்ணுறாங்க. அந்த மணியை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி அவரும் உண்மையை ஒத்துக்கிறாரு. அப்போ தான் தெரியுது ரைட்டு நேத்ரா சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இதில் இந்த சாமிராஜோடைய அப்பா ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் பசவராஜ்.
பசவராஜ் புதுசா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய மருமகள் மேல எனக்கு சந்தேகம் இருக்குது. அவ தான் வந்து என்னுடைய சொத்துக்காகவும் என் பையன் சம்பாதிச்ச சொத்துக்காகவும் என்னுடைய பையனை வந்து கொலை பண்ணிட்டா அப்படின்னு ஒரு கேஸை ரைஸ் பண்றாரு. இதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் என்கொயரி பண்ணும்போது, என்னுடைய மருமகளுக்கு ஏற்கனவே ஒரு அஃபேர் ஒன்று இருக்குது, அதை நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் அந்த கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் வந்து இது என்ன புதுசா ஒரு ரூட்ல டிராவல் பண்ணுது இந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நேத்ராவுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி அவங்க என்கொயரி பண்ணும்போது தான் இதுல இன்னும் அதிர்ச்சியான பல விஷயங்கள் இதுல வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, இந்த நேத்ராவுக்கு சாமிராஜ் பழக்கமாகறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால டிக்டாக்ல ஒருத்தர் வந்து அறிமுகமாகிறார். அவர் பேரு பரத். இவர் வந்து இந்த பெட்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை சோசியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃப்ரெண்டான இந்த பரத்தும் நேத்ராவும் ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் பயங்கரமான க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்திலாம் சாமிராஜ் பழகி, சாமிராஜ் பெரிய பணக்காரன் அப்படிங்கிறனால சாமிராஜை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. இந்த நேத்ரா முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் சாமிராஜ் கூட இவங்க வீட்டுக்கு வந்து வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் சாமிராஜ் வந்து ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது உண்மைதான். அதுக்காக இந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணது உண்மைதான். இதுக்கு இடையில இந்த நேத்ராவுடைய ஐடியா என்னவா இருந்திருக்குன்னா, உங்களுடைய சொத்துக்கெல்லாம் என் பேர்ல எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொத்துக்களை கைப்பற்றுறதுலயே ரொம்ப குறியா இருந்திருக்காங்க. அதை வந்து இந்த சாமிராஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, சத்தியவதி, அவங்களுமே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க, இந்த நேத்ரா பயங்கரமான பண பிசாசு, இவருடைய சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையை போடுறதுக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க, அதுல தான் குறியா இருந்தா, ஏற்கனவே அவளுக்கு லவ் அஃபேர் இருந்தது உண்மைதான் அப்படிங்கிறதும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ பரத்தை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நேத்ரா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இவரை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்திருக்காங்க. அந்த லவ் அஃபேர் இருந்தது உண்மைதான். அந்த பரத்தையும் அவனுடைய நண்பர் ஒருத்தரையும், விஜயகுமார், இவருக்கு 25 வயசு, பரத்துக்கு 32 வயசு, இந்த ரெண்டு பேரையும் சம்பந்தப்பட்ட கொலை பண்ண அன்னைக்கு வர சொல்லி வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சிருக்காங்க. யாரும் வராம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அது மாதிரி தூங்கிட்டு இருந்த, அதாவது சண்டை போட்டு தூங்கிட்டு இருந்த அவருடைய ஹஸ்பண்ட் சாமிராஜுடைய தலையில இரும்பு ராடால அடிச்சு கொண்டிருக்காங்க. அதே நேரத்துல இந்த சாமிராஜுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, பசவராஜ் ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு பையனுக்கு. ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே சின்ன சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுல கையில இரும்பு ராடோட இந்த பெண் மருமகள் இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அவரும் கதறி துடிச்சிருக்கிறாரு. அவர் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மருமகள் மேல டவுட்டு, அவங்க வந்து ஆல்ரெடி லவ் அஃபேர் வச்சிருந்ததுனால தான் இப்படி பண்ணிட்டா, செக்ஸ் டார்ச்சர்னால இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ போலீஸ் வந்து கடைசியா இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த பெண்ணுக்கு ஒரு லவ் அஃபேர் இருந்திருக்கு, அவங்க கூட போறதுக்காக தான் இவனை கொல்றதுக்காக திட்டமிட்டிருக்கா. அதே நேரத்துல இவனும் இந்த மாதிரி ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு டார்ச்சர் பண்ணதும், இந்த காரணத்தை சொல்லி கொலை பண்ணிட்டோம்னா கோர்ட்லேருந்து நம்மளை விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேத்ரா அதையும் இதையும் சிங் பண்ணி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இவனை வந்து கொண்டிருக்கா. கொலை பண்ணி முடிச்ச உடனே கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து இந்த பரத்துக்கிட்டையும் விஜயகுமார்ட்டையும் அனுப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை ஜெயிலில் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா லீகலாக அட்வொகேட் வச்சு வெளில கொண்டு வரதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி இந்த 3 பேரையும் சிறையில் வச்சிருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்குது, இன்னும் தீர்ப்பு வரல. சரி நம்மளே, இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுவதும் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அந்த கல்ச்சர் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஒரு முன்னோடியான கேஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பணம் ஒன்று தான் பிரதானம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற தலைமுறைகளில் ஏகப்பட்ட விஷயங்கள், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கொலை பண்ணுறது, ஹஸ்பண்டை ஒய்ஃப் கொலை பண்ணுறது, ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம தொடர்ச்சியாக இணைப்பில் இருப்போம். மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.